Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது கிராமர்ல சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு சின்ன டெஃபினிஷனோட போலாம். எவ்ரி கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஹேஸ் டூ பார்ட்ஸ். ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ், ஒரு முழு வாக்கியத்துல ரெண்டு பகுதி இருக்கும். ஒரு பகுதியை சப்ஜெக்ட்னு சொல்றோம், த அதர் பார்ட் இஸ் கால்ட் அஸ் த ப்ரெடிகேட். இன்னொரு பகுதியை ப்ரெடிகேட்னு சொல்றோம். இதுல சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா, in a sentence the part which names the person or thing we are speaking about is called the subject of the sentence. அதாவது doer of the action. ஒரு சென்டென்ஸ்னா எதை பத்தி இருக்கும், யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு சொல்லணும், இல்லை ஏதோ எதையோ பண்ணிடுச்சுன்னு சொல்லும். அப்போ எது ஆக்ஷனை பத்தி நம்ம பேசல, யாரை பத்தி பேசுறோமோ அதை பத்தி பேசுறது தான் சப்ஜெக்ட். இந்த டூவர் நவுனா இருக்கும், இல்லைன்னா ப்ரோனவுனா இருக்கும், இல்லை நவுன் ஃப்ரேஸா இருக்கும். இதுதான் சப்ஜெக்ட். யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள தான் சப்ஜெக்ட்னு சொல்றோம். இன் அ சென்டென்ஸ் த பார்ட் விச் நேம்ஸ் த பர்சன் ஆர் திங். பர்சனை பத்தியோ திங்கை பத்தியோ யாரை பத்தி பேசுறோமோ அவங்கள பத்தி பேசினா we are speaking about is called as the subject of the sentence. சரி, எக்ஸாம்பிள்ஸோட பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும். சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு த, இன்னும் அதை விரிவாக சொல்லணும்னா எப்படி சொல்றாங்க, சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் இன் அ சென்டென்ஸ். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல டூயர் செயல்படுத்துறவர் யாரோ அவரை பத்தி பேசுறது தான் சப்ஜெக்ட். ஓகே, இட் இஸ் எய்தர் a noun, a pronoun or a noun phrase. அப்போ அது நவுனா இருக்கலாம், அந்த சப்ஜெக்ட் நவுனா இருக்கலாம், இல்லைன்னா ப்ரோனவுனா இருக்கலாம், இல்லைன்னா நவுன் ஃப்ரேஸா இருக்கலாம். இதுதான் சப்ஜெக்ட்னு நம்ம சொல்ற பார்ட். அடுத்ததா ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் நம்ம எதை சொல்றோம், the part which tells something about the subject is called the predicate of the sentence. சப்ஜெக்ட் என்ன செஞ்சுச்சுன்னு சொல்றோம் இல்லையா, சப்ஜெக்ட்னா யார் செய்யறாங்களோ அந்த டூயரை பத்தி பேசுறது சப்ஜெக்ட்னு சொல்லிட்டோம். அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுதோ அதை பத்தி பேசுறது ப்ரெடிகேட். ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸை ரெண்டா பிரிச்சுட்டோம். டூயர் ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லிட்டோம், அந்த டூயர் என்ன ஆக்ஷன் செய்யுதோ அதை பத்தி பேசுறது predicate. Okay, so a predicate contains the verb that represents the action done by the subject. So predicate எப்படியெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா டிஃபைன் பண்றோம்னா, a predicate contains the verb. அது ஒரு வினைச்சொல் மாதிரி இருக்கும், அது என்ன ஆக்ஷன் செய்யுது, சப்ஜெக்ட் என்ன செய்யுதுன்றத சொல்லும். the receiver of the action, ஆக்ஷனை ரிசீவ் பண்றது predicate தான். other information about the subject, சப்ஜெக்டை பத்தி வேற ஏதாவது விஷயமும் predicate சொல்லும். the verb or the time, place of action and so on, எதை பத்தி வேணாலும் இருக்கும். ப்ரெடிகேட்டுங்கிறது சப்ஜெக்டை பத்திய எந்த விஷயமா வேணும்னாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ டூயர் ஒரு பக்கம், சப்ஜெக்ட் ஒரு பக்கம், இந்த நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் அது ஒரு பக்கம், இன்னொன்று அந்த நவுனோ ப்ரோனவுனோ என்ன செஞ்சுச்சுன்னு சொல்றது தான் ப்ரெடிகேட். ஓகே, நவுன் சப்ஜெக்டா இருக்கும், நவுன் என்ன செஞ்சுச்சு அப்படிங்கிறது ப்ரெடிகேட். ஸோ இதுதான் சிம்பிளர் டேர்ம்ஸ்ல. The subject of a sentence usually comes first of a sentence. பொதுவா சப்ஜெக்ட் எங்க இருக்கும்னா ஒரு சென்டென்ஸ்ல முதல் பகுதி சப்ஜெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஸ்பீக்கிங்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஐ தான் இங்க சப்ஜெக்ட். ஓகே, ஐ ஆம் ஸ்பீக்கிங் என்னது, predicate. Okay, so the subject of a sentence usually comes first of a sentence. அப்ப ஐ அங்க pronoun ஆயிடுச்சா, எனக்கு பதிலா சொல்லக்கூடிய ஐன்ற வார்த்தை ஆயிடுச்சு, அப்போ அந்த இடத்துல என்னவாயிடுச்சு, ஐங்கிறது சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அ சென்டென்ஸ்ல தான் அது வருது, சென்டென்ஸோட முதல் பகுதியில தான் சப்ஜெக்ட் வரும். அண்ட் இன் ரேர் கேசஸ் இட் கம்ஸ் ஆஃப்டர் த ப்ரெடிகேட். ஆனா ரொம்ப ரேரா சில சமயங்கள்ல சப்ஜெக்ட் எப்போ எந்த இடத்துல வருமா, இரண்டாம் பகுதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது ரேர் கேசஸ் தான். அதுக்கு சும்மா ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹியர் கம்ஸ் த டீச்சர். டீச்சர் தானே சப்ஜெக்ட் இங்க. ஓகே, டீச்சர் வராங்கன்னு சொல்ற விஷயம் தான். the teacher comes here கூட சொல்லலாம். அது எப்படி சொல்றாங்க, here comes the teacher. அந்த டீச்சர் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாங்க. அப்போ ஒரு சத்தமா ஒரு எக்ஸ்கிளமேட்டரியோட சொல்றதுதான் here comes the teacher அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல here comes போயிடுது, முன்னாடி போயிடுது, சப்ஜெக்ட் the teacher பின்னாடி வந்துடுது. அடுத்தது பாருங்க, sweet is the smell of rose அப்படின்னு சொல்றோம். அப்போ ரோஸோட ஸ்மெல் ஸ்வீட்டா இருக்கும். the rose smells sweet சொன்னோம்னா சாதாரண சென்டென்ஸ்.
இந்த இடத்துல எக்ஸ்க்ளமேட்டரியா சொல்றோம். ஸ்வீட் இஸ் த ஸ்மெல் ஆஃப் ரோஸ். இது பொயட்டிக்கா வரும். ஸோ அப்படி சொல்றப்போ என்னது சப்ஜெக்ட் வந்து பின்னாடி போயிடுது, ப்ரெடிகேட் முன்னாடி வந்துடுது. ஸோ இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது என்னது அப்படின்னு சொன்னா ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் என்ன நடக்கும், இந்த விஷயம் நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அடுத்தது பாருங்க, பிக் த சப்ஜெக்ட் இன் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். எப்பவுமே எக்ஸசைஸோட படிச்சோம்னா இன்னும் நல்லா புரியும் இல்லையா? இப்போ சப்ஜெக்ட்னா என்ன சொன்னேன், நவுன், ப்ரோனவுன், நவுன் ஃப்ரேஸ், இதெல்லாம் சப்ஜெக்டா வரும்னு சொல்லிட்டேன். இப்போ சப்ஜெக்ட் இதுல எல்லாம் எது எதுன்னு பார்க்கலாமா? மை ஃபாதர், சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்க போறோம், ப்ரெடிகேட்டை பத்தி கவலைப்படாதீங்க. மை ஃபாதர் வாஸ் ஸ்லீப்பிங் ஆன் த பெட். ஓகே, மை ஃபாதர் வாஸ் ஸ்லீப்பிங் ஆன் த பெட். இதுல சப்ஜெக்ட் எது, மை ஃபாதர், என்னுடைய அப்பா, இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, மை ஃபாதர் தான் இங்க சப்ஜெக்ட். இங்க பாருங்க, ஐ மிஸ்ட் மை பஸ் எஸ்டர்டே. இங்க சப்ஜெக்ட் எது, ஐ மிஸ்ட் மை பஸ் எஸ்டர்டே, நான் என்னோட பஸ்ஸை தவற விட்டுட்டேன். ஸோ நேற்று என்னுடைய பஸ்ஸை வந்து தவற விட்டுட்டேன். இதுல நான் அப்படிங்கிறது மட்டும்தான் சப்ஜெக்ட். அப்போ இங்க டூ வேர்ட்ஸ் வந்ததுனால இங்க டூ எல்லாம் நம்ம யோசிச்சிடக்கூடாது. நம்ம நவுனை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். சப்ஜெக்ட் என்னது, இங்க ஐ தான், நான் தான் அங்க சப்ஜெக்ட். ஓகே, ஐ. They had the bread and jam for breakfast. They had bread and jam for breakfast. அவர்கள் காலை உணவிற்கு பிரெட்டும் ஜாமும் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. இங்க எது சப்ஜெக்ட், தே மட்டும்தான். ஓகே, தே, அவர்கள் என்ன செஞ்சாங்க, பிரெட் ஜாம் சாப்பிட்டாங்க. அப்ப அவர்கள் தான் இங்க சப்ஜெக்ட். தே ஹேட் பிரெட் அண்ட் ஜாம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், தேங்கிறது தான் சப்ஜெக்ட். அடுத்தது பாருங்க, our dog was barking at the stranger. எங்களுடைய நாய் ஒரு புதியவரை பார்த்து குரைத்தது. அப்போ இங்க எங்களுடைய நாய் தான் சப்ஜெக்ட், our dog. The police caught the thief. The police caught the thief. இங்க இது சப்ஜெக்ட், கண்டுபிடிச்சிருப்பீங்க, the police. Okay, the police caught the thief. So இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை நம்ம கெஸ் பண்ணிட்டோம். அடுத்த 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல நம்ம ப்ரெடிகேட்டை மட்டும் கண்டுபிடிப்போம். சப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ப்ரெடிகேட் எதுன்னு அடுத்த சென்டென்சஸ்ல கண்டுபிடிப்போம். மை ஃபாதர் வாஸ் வாட்சிங் கிரிக்கெட். இங்க கண்டிப்பா மை ஃபாதர் சப்ஜெக்டா இருக்கும். அப்போ ப்ரெடிகேட் என்னது, வாஸ் வாட்சிங் கிரிக்கெட். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல. வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், பின்னாடி படிப்போம். ஓகே, ஒவ்வொன்றா படிச்சிருப்போம். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ரெண்டு மட்டும் தான் வித்தியாசப்படுத்தி பார்த்துரும். ஓகே, சப்ஜெக்ட்னா எது, ப்ரெடிகேட்னா எது. சப்ஜெக்ட் மை ஃபாதர் வாஸ் வாட்சிங் கிரிக்கெட், ப்ரெடிகேட். அடுத்து பாருங்க, ஐ வென்ட் டு அ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து எது சப்ஜெக்ட், ஐ. இப்போ ப்ரெடிகேட் எதுவா இருக்கும், இங்க இருந்து ப்ரெடிகேட் தான், went to a movie with my friends. அடுத்தது பாருங்க, he is a matchmaker. He is a matchmaker. அப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும். அப்போ எது வந்து ப்ரெடிகேட், இதுதான். பாருங்க, அடுத்தது I am running fast. I am running fast. இதுல எது வந்து ப்ரெடிகேட், am running fast, predicate. அடுத்தது பாருங்க, my mom is teaching my brother. my mom வந்து சப்ஜெக்ட், என்னுடைய அம்மா என்ன பண்றாங்க, என் தம்பிக்கு சொல்லித்தராங்க. என் தம்பிக்கு சொல்லித்தரதான் ப்ரெடிகேட். யாரு சொல்லித்தரா, அம்மா. அப்பா அந்த யாரு வந்து சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. is teaching my brother, ப்ரெடிகேட் ஆயிடுச்சு. புரிஞ்சா? ஸோ பாருங்க, இங்க சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். பிக் த சப்ஜெக்ட் தனியா, இந்த 5 எக்ஸாம்ஸ்லயும் சப்ஜெக்ட் மட்டும் தனியா பார்த்தோம். மை ஃபாதர் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல, செகண்ட்ல ஐ மட்டும் சப்ஜெக்ட், அடுத்து தே, அவர் டாக், இது த போலீஸ், இது எல்லாமே சப்ஜெக்டா பார்த்தோம். அடுத்தது ப்ரெடிகேட் பார்க்குறோம். மை ஃபாதர் வாஸ் வாட்சிங் கிரிக்கெட், ஐ வென்ட் டு அ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதெல்லாம் சப்ஜெக்டை நம்ம விட்டுட்டோம், ப்ரெடிகேட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், ஹைலைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்க, இப்போ செக் யூ அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நமக்கு சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ப்ரெடிகேட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ தனித்தனியா நம்ம எழுதி ஆன்சரை எழுதுவோம். ஓகே, இப்போ the teacher punished the students. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, the teacher punished the students. இப்போ இதுல வந்து டீச்சர் என்னவா இருக்கும், காப்பி போடுறோம், அத the teacher தான் சப்ஜெக்ட்.
ஓகே. அப்புறம் punish the students என்னதுங்க? predicate. Okay, so got it? The teacher punish the students என்னது உங்களுக்கு? It is predicate. Okay, the teacher subject punish the students predicate. இங்க கூட predicateக்கெல்லாம் நம்ம highlighting color மாத்திடலாம். ஓகே. ஸோ ப்ரெடிகேட் எல்லாம் ப்ளூவில் இருக்கு, சப்ஜெக்ட் எல்லாம் க்ரீனில் இருக்கு. இப்போ அடுத்தது பாருங்க, த கேட் இஸ் ஸ்லீப்பிங் அண்டர் த சேர். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த கேட் என்னது? சப்ஜெக்ட். சாரி, predicate எது? is sleeping under the chair. இது வந்து predicate. ஓகே, ஸோ நம்ம ஹைலைட்டிங் கடைசியாக பண்ணிக்கலாம். த கேட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், predicate வந்து is sleeping under the chair. அடுத்தது பாருங்க, the teacher asked the students to listen to her. டீச்சர் என்ன பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸை என்ன கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. the teacher asked the students to listen to her. ஓகே, இப்போ இதுல சப்ஜெக்ட் எது? the teacher. Copy. ஓகே, அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? what does the teacher do? அவங்க ஆக்ஷன் எதுதான்? predicate இல்லையா? so ask the students to listen to her. அடுத்து they missed the bus. இதுல எது வந்து சப்ஜெக்ட்? they alone is the subject. அடுத்து miss the bus என்னது? predicate. CSK won the game. இதுல பாருங்க, noun CSK தான் subject. won the game, predicate. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் இதில் சப்ஜெக்ட் த டீச்சர் பனிஷ் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து த டீச்சர், பனிஷ் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெடிகேட். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் தனித்தனியாக சப்ஜெக்டுக்கான ஹைலைட்டிங் கலர் க்ரீனாக வச்சுக்க போகிறோம். ஸோ க்ரீன் முதல் சூஸ் பண்ணிக்கலாம், க்ரீன். அடுத்ததா இந்த இதில் என்ன வருது? த டீச்சர். அதுக்கப்புறம் தே, அதுக்கப்புறம் சிஎஸ்கே. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட்ஸ். இப்போ ப்ரெடிகேட்டுக்கு நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோம்? ஹைலைட்டிங் கலர் ப்ளூ கொடுக்க போகிறோம். ஸோ இஸ் ஸ்லீப்பிங் அண்டர் த சேர். த கேட் சப்ஜெக்ட், இஸ் ஸ்லீப்பிங் அண்டர் த சேர் ப்ரெடிகேட். த டீச்சர் ஆஸ்க்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லிசன் டு ஹர். த டீச்சர் சப்ஜெக்ட் ask the students to listen to her predicate. They missed the bus. They is the subject, missed the bus is the predicate. CSK won the game. CSK is the subject, won the game is predicate. Okay, so இது தான் சிம்பிளா சப்ஜெக்ட்னா noun. Okay, predicate na action of the noun. Okay, அதுதான் நம்ம வந்து கிளியராக இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சது, க்ளீனாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.